Welcome. We are going to business computing multiple choice questions and answers. இதில் இப்போ பார்க்க போகிறது data mining related questions தான் பார்க்க போகிறோம். First question, DAS is defined as a process used to extract usable data from a large set of any raw data. இதான் வந்து data mining குள்ள meaning. அதான் first question உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். Data mining அப்படின்றது ஆல்ரெடி இருக்கிற ஒரு ரா டேட்டாவில் இருந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுறது தான் டேட்டா மைனிங். ஓகே, ஸோ அதான் ஃபஸ்ட் கொஸ்டின், ஆப்ஷன் பி டேட்டா மைனிங். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் கேடிடி இன் டேட்டா மைனிங்? கேடிடியோட ஃபுல் ஃபார்ம் நாலெட்ஜ் டிஸ்கவரி டேட்டா. ஸோ நம்மளோட ஆன்சர் ஏ, knowledge discovery database. Data mining is also called knowledge discovery in database. The knowledge discovery database process வந்து என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா data cleaning, data integration, data selection, data transformation, data mining, pattern evaluation and knowledge presentation. இது எல்லாமே KDDயோட processes. Okay. Next question, what are the function of data mining? Data mining ஓட function கேட்டிருக்காங்க. Association and correctional analysis classification, அடுத்து prediction and characterization, cluster analyze and evaluation analyze, all of the above. இது எல்லாமே data mining ஓட functions தான். இங்கே பாருங்கள், data miningல ப்ரிடிக்டிவ், டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு நம்ம 2 டைப்ஸ் சொல்லுவோம். ப்ரிடிக்டிவில் பார்த்தோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன், ப்ரிடிக்ஷன், டைம் சீரீஸ் அனலைசிங். அடுத்து வந்து டிஸ்கிரிப்டிவில் அசோசியேஷன், கிளஸ்டரிங், சம்மரைசேஷன். இது எல்லாமே தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சேம் மீனிங் படி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் ஆல் ஆஃப் தி அபவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், த டேர்ம் DMQL ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேட்டா மைனிங் கொரி லாங்குவேஜ். QLன்றது கொரி லாங்குவேஜ். நம்மளோட ஆப்ஷன் சி டேட்டா மைனிங் கொரி லாங்குவேஜ். டேட்டா மைனிங் கொரி லாங்குவேஜ் இஸ் ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் த கிளாசிஃபிகேஷன்? கிளாசிஃபிகேஷனோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சப் டிவிஷன் ஆஃப் செட். ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். Classification in data mining is a common technique that separate data points into different classes. It allows you to organize data set of all sorts including complex and large data set as well as small and simple ones. அதாவது கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது வந்து நிறைய எல்லாமே கொலாப்ஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் அண்ட் லார்ஜ் டேட்டா செட்டாக இருக்கிறத நம்ம ஸ்மால் அண்ட் சிம்பிள் ஒன்னாக ஆர்கனைஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன். ஸோ நியூவாக ஒரு டேட்டா என்டர் ஆகும்போது அந்த டேட்டாவை நம்ம எந்த செட்டில் கொண்டு போய் நம்ம வந்து சேர்க்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த கிளாசிஃபிகேஷன். ஓகே, the term classification refers to the classification of a given data into certain subclasses or groups according to their similarities. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு ரேக்கில் ஃபுல்லாக சில்ட்ரன்ஸோட ஐட்டம்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரேக்கில் ஃபுல்லாக நம்மளோட கிச்சன் ஐட்டம்ஸாக இருக்கும். பாத்ரூம் ஐட்டம்ஸ்லாம் ஒரு ரேக்கில் இருக்கும். ஸோ அப்போது இப்போ நியூவாக ஒரு ஐட்டம் வருதுன்னா நம்ம எந்த ரேக்கில் கொண்டு போய் செட் பண்ணணும், அதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன். ஓகே, next question, which of the following statement is correct about data mining? It can be referred to as procedure of mining knowledge from data. The mining can be defined as a procedure extracting information from set of data. The procedure data mining also involves several other processes like டேட்டா கிளீனிங், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், டேட்டா இன்டகிரேஷன், ஆல் ஆஃப் தி அபோவ். நம்மளோட ஆன்சர் ஆல் ஆஃப் தி அபோவ். இது எல்லாமே டேட்டா மைனிங் ரிலேட்டடாகவே இருக்குது. டேட்டா மைனிங்ன்றது ஃபஸ்ட் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லிடுறேன். டேட்டா மைனிங் அப்படின்னா நம்ம ஒரு ஃபஸ்ட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், ஒரு இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு
இப்போ நான் ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் வந்து வராங்க. ஸோ அப்போது வந்து சில்ட்ரன்ஸ் வந்து வரும்போது எந்த பக்கம் போகிறாங்க, இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து எது இருக்குது, எதை வாங்க போகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது ஒரு 2-3 சில்ட்ரன்ஸ் வாங்குறத வச்சே அப்போ சில்ட்ரன்ஸ்னால் இதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது நான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு 20 ஏஜ் உள்ளவங்க வராங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எது, இப்போ கேர்ள்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஐட்டம் எதுன்னு ஒருத்தவங்கள இல்லை ஒரு 2 பேரை வச்சே, ஸோ இவங்க வராங்க அப்போது இவங்களுக்கு நம்ம இதுதான் காமிக்கணும் அப்படின்றது வந்து என்னோடய மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிரும் இல்லையா. ஸோ அப்போது நம்ம வர்றவங்கள வச்சே ஒரு 2 பேரோட வச்சே எனக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நான் கெட் பண்ணிக்கிறது தான் டேட்டா மைனிங். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் செர்டைன் case it is not clear that kind of pattern need to find data mining should. அதாவது ஒரு சில கேசஸில் வந்து நான் வந்து என்னோடய டேட்டா மைனிங் வந்து கிளியராக இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும், எதை வந்து ஃபாலோ பண்ணணும் கீழே இருக்கிறதுலன்னு கேட்டிருக்காங்க. ட்ரை டு பெர்ஃபார்ம் ஆல் பாசிபிள் டாஸ்க், பெர்ஃபார்ம் போத் ப்ரிடிக்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டாஸ்க், இட் மே அலவ் இன்ட்ராக்ஷன் வித் த யூசர் ஸோ தட் ஹீ கேன் கைட் த மைனிங் ப்ராசஸ். நம்மளோட ஆன்சர் வந்து சி தான். எனக்கு வந்து கரெக்டான மைனிங் என்ன, எனக்கு மைண்டுக்கு வந்து இதுதான் அப்படின்னு தெரியலனா, ஸோ நான் வந்து யூசர் கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றத நான் கெட் பண்ணதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு அதை வந்து நான் காமிக்கணும். ஸோ அதுதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். த அனலைசிஸ் பெர்ஃபார்ம்டு டு அன்கவர் த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கோரிலேஷன் பிட்வீன் அசோசியேட்டட் அட்ரிபியூட்ஸ் வேல்யூ. அதிலே வந்துட்டு ஃபஸ்ட்டு கோரிலேஷன் அப்படின்றது, அதாவது இப்போ கோரிலேஷன் அப்படின்னா என்னென்னா ரொம்ப க்ளோசஸ்ட் ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கேன். ரெண்டுமே இப்போ எக்ஸாமுக்கு வந்து நான் சேல்ஸ் வச்சே சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஐட்டம் வாங்க போகிறோம் அப்படின்னா, இப்போ டயப்பர் பக்கத்தில் வந்து நம்ம என்ன வச்சுருப்போம்னா இது ஃபீடிங் பாட்டில் வந்து வச்சுருப்போம். அப்போது டயப்பர் வாங்க போகிறவங்க வந்து ஃபீடிங் பாட்டில் வாங்கணுன்ற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. பட் பார்த்தோன்னே அப்போ பேபிஸ் இருக்கிறவங்க தான் டயப்பர் வாங்குவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற இதுவும் வாங்கணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி கோரிலேட்டட் திங்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது எதுன்னு கேட்குறாங்க. நம்மளோட ஆன்சர் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த வேர்ட்லேயே இருக்குது, மைனிங் ஆஃப் கோரிலேஷன். ஓகே, ஆப்ஷன் பி தான் என்னோட ஆன்சர். அசோசியேஷன், இது மூணுக்குமே நான் சொல்லியிருக்கேன். இப்போ மைனிங் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னா என்னென்னா, அசோசியேஷன் ரூல்ஸ் ஆஃப் மைனிங் இஸ் ஒன் ஆஃப் த வே ஆஃப் ஃபைண்ட் பேட்டர்ன் இன் டேட்டா. ஒரு டேட்டா வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு ஒன் ஆஃப் த பேட்டர்ன் தான் வந்து இந்த அசோசியேஷன். கோரிலேஷன் அனலைசிஸ் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டடி த க்ளோஸ்னஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 or more வேரியபிள். ஓகே, அடுத்து வந்து கிளஸ்டரிங் அப்படின்றது, கிளஸ்டரிங் இஸ் அ மெத்தட் ஆஃப் பார்ட்டிஷனிங் a set of data or object into set of significant subclasses called clustering. Next question. The issue like efficiency, scalability of data mining algorithm comes under. ஓகே, ஒரு இஷ்யூ வருது, ஒரு ப்ராப்ளம் வருது, எஃபிஷியன்சிலையும் ஸ்கேலபிலிட்டிலையும். அப்போ வந்து நம்ம வந்து எந்த மைனிங்கில் வந்து நம்ம என்ன ப்ராப்ளம் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ தான் நமக்கு இருக்கும். ஓகே, ஏன்னா எஃபிஷியன்சி ஸ்கேலபிலிட்டி ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸ். அப்போ பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ தான் வந்து நமக்கு இருக்கும். ஆன்சர் ஏ. இங்கே பாருங்கள், இன் ஆர்டர் டு எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் effectively from a huge collection of data in database, the data mining algorithm must be efficient and scalable. ஓகே, கண்டிப்பாக ஒரு நல்ல டேட்டா மைனிங் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், ஸ்கேலபிளாக இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி டிஃபைன்ஸ் த டேர்ம் கிளஸ்டர். கிளஸ்டர் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. நம்மளோட ஆன்சர் குரூப் ஆஃப் சிமிலர் ஆப்ஜெக்ட் தட் டிஃபர் சிக்னிஃபிகண்ட்லி ஃப்ரம் அதர் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட் மற்ற ஆப்ஜெக்டோட டோட்டலாக டிஃபர் ஆகி தான் இருக்கும். ஓகே, அதான் வந்து கிளஸ்டர். நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, சம் டைப்ஸ் ஆஃப் பொருள் எல்லாமே நம்ம கிளஸ்டர் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு குரூப்பில் அப்படின்னா, இப்போ மற்ற குரூப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மற்ற குரூப்ஸ்க்கும் நம்ம கிளஸ்டர் பண்ணி வச்சுருக்கிற குரூப்ஸ்க்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது. ஏன்னா சம்மந்தம் இருந்ததுன்னா நம்ம இந்த குரூப்பில் கொண்டு வந்து வச்சுருவோம் இல்லையா, அது ரிலேட்டடாக. ஸோ அதான் வந்து கிளஸ்டர்.
group of similar object வந்து நம்ம வச்சுருப்போம் that differ significantly from other object. ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, கிளஸ்டரிங் அப்படின்னா பாருங்கள், இப்போது இங்கே வந்து ரெட், பிளாக், க்ரீன் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. நான் இதை கிளஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது, இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. நான் கிளஸ்டர் பண்ணாமல் வச்சுருந்தேன்னா அதில் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி இருக்கும். ஓகே, கிளஸ்டர் எ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஆப்ஜெக்ட் தட் ஆர் சிமிலர் ஓகே டு ஒன் அனதர் அண்ட் thus கேன் பி ட்ரீட்டட் கலெக்டிவ்லி ஆஸ் ஒன் குரூப். சிமிலராக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஒரு குரூப்பில் கலெக்ட் பண்ணி வச்சுருவோம். பட் as a collection they are sufficiently different from another groups. நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத அனதர் குரூப்பில் நம்ம வச்சுருப்போம். தான் வந்து கிளஸ்டரிங் அப்படின்றது அன்சூப்பர்வைஸ்டு கிளாசிஃபிகேஷன். அடுத்து நோ ப்ரீடிஃபைன்டு கிளாஸஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி ரெஃபர்ஸ் த டேட்டா செலக்ஷன் அப்படின்றது என்னன்னு கேட்குறாங்க. டேட்டா செலக்ஷன் அப்படின்றது என்னென்னா, நம்ம இந்த கேடிடி ப்ராசஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா மேலே, அந்த ப்ராசஸில் நம்ம ரைட் டேட்டாவை செலக்ட் பண்ணுறது தான் டேட்டா செலக்டிங். நம்மளோட ஆன்சர் சி, த ஸ்டேஜ் ஆஃப் செலக்டிங் த ரைட் டேட்டா ஆஃப் கேடிடி ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கேடிடி ப்ராசஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குற எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், டேட்டா கிளீனிங், டேட்டா இன்டகிரேஷன், செலக்ஷன், டாஸ்க் ரெலவெண்ட் டேட்டா, மைனிங், அடுத்து பேட்டர்ன் எவாலுவேஷன், லாஸ்ட்டாக நாலெட்ஜ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டேட்டா கிளீனிங் தான் நடக்கும். அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணுவோம், டேட்டா செலக்ட் பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து டேட்டா மைனிங், டேட்டா அனலைஸ் பண்ணுவோம், அடுத்து எவாலுவேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன், அதான் நாலெட்ஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி டிஃபைன்ஸ் த டேர்ம் ஹைப்ரிட். ஹைப்ரிட் அப்படின்னா 2 or 3 ப்ராசஸ் ஜாயின் பண்ணி இருக்கிறது தான் ஹைப்ரிட். நம்ம C++லே ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன பார்ப்போம், இப்போ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், இல்லைனா அது 2-3 இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாமே ஜாயிண்டாக இருக்கிறது ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த ஆப்ஷன் சியாக இருக்குது பாருங்கள், காம்பினேஷன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட் ஆர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஜாயின் பண்ணி இருக்கிறது தான் ஹைப்ரிட். ஓகே, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following can be considered as the correct application of data mining. அப்ளிகேஷன் கேட்குறாங்க, டேட்டா மைனிங்கோட அப்ளிகேஷன் எங்கெல்லாம் டேட்டா மைனிங் யூஸ் ஆகும் அப்படின்னு. ஃப்ராட் டிடெக்ஷன், எங்கேயாவது ஒரு தப்பு வந்ததுன்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு டேட்டா மைனிங் யூஸ் ஆகும். கோஆப்ரேட் அனலைசிஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் கண்டிப்பாக டேட்டா மைனிங் யூஸ் ஆகும். அடுத்து மேனேஜ்மெண்ட் அண்ட் மார்க்கெட் அனலைசிஸ்லையும் டேட்டா மைனிங் யூஸ் ஆகும். அப்போ நம்மளோட ஆன்சர் ஆல் ஆஃப் தி அபோவ், ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following also used as the first step in the knowledge discovery processing. ஸோ நம்ம நாலேஜ் டிஸ்கவரி ப்ராசஸிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் டேட்டா கிளீனிங். நம்ம நிறையா ஸ்டெப்ஸ் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாமே பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா எனக்கு டேட்டா கிளீனிங் தான் பண்ணுவோம் நம்ம. செகண்ட் டேட்டா இன்டகிரேஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு தான் நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்கிறாங்க. First step in the knowledge discovery process, answer data cleaning, option B. Next, last question, which one of the following issue must be considered before investing the data mining. Okay, data mining முன்னாடி நம்ம வந்து என்னென்ன இஷ்யூலாம் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கம்பேட்டபிலிட்டி, அடுத்து ஃபங்க்ஷனாலிட்டி, வென் டயக்ராம் கன்சிடரேஷன், ஆல் ஆஃப் தி அபோவ். மெயினாக நம்ம இது ரெண்டுமே பண்ணுவோம், கம்பேரபிலிட்டியும் ஃபங்க்ஷனாலிட்டியும். கண்டிப்பாக நம்ம இது ரெண்டுமே செக் பண்ணால் தான் டேட்டா மைனிங் இன்வெஸ்டிகேஷன் வந்து கரெக்டாக இருக்கும், எந்த இஷ்யூமே இல்லாமல். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபோவ். த காமன் பட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ லைக் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் கம்பேட்டபிலிட்டி must always be discussed before investigation in data mining. Okay.
நம்மளோட ஆன்சர் டி ஆல் ஆஃப் தி அபோவ். ஸோ டோட்டலாக வந்து நான் உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன் டேட்டா மைனிங்கோட பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே, ரொம்ப டீப்பாக எடுக்கலை. ஓகே, நான் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.